இந்த கொஸ்டினில் கொடுக்கப்பட்ட படத்தில் எக்ஸ் ஒய்யின் மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது இந்த ஒய் இந்த எக்ஸ் இது ரெண்டுத்தோட மதிப்பு என்ன நம்ம கண்டுபிடிக்கணும். இதுக்கு ஒரு பேசிக்கான மெத்தட் இருக்குது. இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் ஒன்று வரைஞ்சிட்டு இந்த மாதிரி அதிலேருந்து ஒரு ஆங்கிள் உருவாச்சுன்னு வச்சுக்கோங்க. இந்த ஆங்கிளும் கூட்டி வர்ற வேல்யூ வந்து 180 டிகிரியாக இருக்கும். ஸோ இதை ஞாபகம் வச்சுட்டா இந்த சம் ரொம்ப 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 சிம்பிள். எப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த சம்மில் நான் இந்த டேமை மறைச்சிக்கிறேன். இங்கே ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் வருதா, அதுலேருந்து ஒரு லைன் போகுதா, அப்போது இந்த ரெண்டு ஆப்ஷனும் அதாவது இதுவும் கூட்டினா என்ன வரும், 180 டிகிரி வரும். இந்த கான்செப்ட் தான். அப்போ முதல்ல என்ன இருக்குது, ஒய் மைனஸ் 100 அதே மாதிரி ப்ளஸ் ஒய் சீக்வல் என்னது 180 டிகிரி. ஓகேவா? ஓகே. ஸோ ரெண்டையும் கூட்டினா 2y மைனஸ் 100 சீக்வல் டு 180 டிகிரி. ஸோ இந்த 100 அந்த சைடு கொண்டு போனால் ப்ளஸ் 100 வருமா? அப்போ 2y சீக்வல் டு 280 டிகிரி. இப்போ இதையும் கட் பண்ணால் 140. அப்போ ஒய்யோட வேல்யூ 140 டிகிரி அப்படிங்கிறது ஆன்சர். அடுத்து எக்ஸோட வேல்யூ கேட்டிருக்காங்கல்ல, அதுக்கு இதை மறைச்சிப்போம். இது ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கா, இதுலேருந்து ஒரு லைன் வருது. அப்போ இந்த ரெண்டு டேமை கூட்டினா என்ன வரணும், 180 டிகிரி வரணுமா? சரி வாங்க கூட்டிடுவோம். என்ன இருக்குது, 4x மைனஸ் 20 ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு என்னது 180 டிகிரின்னு போட்டுக்கிறேன். சூப்பர். இப்போ ரெண்டையும் கூட்டினா 5x மைனஸ் 20 ஈக்குவல் டு 180 டிகிரி. இந்த 20 அந்த சைடு போனால் ப்ளஸ் 20 வரும். ஸோ ரெண்டையும் கூட்டினா 200ன்னு வரும். அப்போ 5x ஈக்குவல் டு 200. இப்போ இதையும் கட் பண்ணால் நமக்கு 40ன்னு வரும். ஸோ எக்ஸோட வேல்யூ 40 டிகிரி அப்படிங்கிறது ஆன்சர்.